ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நியூ ஹார்ஸோட ட்ரைனிங்கை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 2 நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 3rd டேன்னு வச்சுக்கிங்களேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மார்வாரி ப்ரொஃபைல் கொண்டக்கூடிய ஒரு ஹார்ஸு. நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு 2 நாள் அனாலிசிஸ் பண்ணதில் இது. ஆனால் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், இதுக்கிட்ட வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு கேட்டிங்கனாக்கா, ஜஸ்ட் வந்து பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரெசிவ்னஸ் 0% அப்படின்னா வந்து அக்ரெசிவோ மனுஷனை தாக்குறதோ இதோ எதுவுமே கிடையாது. பட் ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையை விட்டு பிடுங்கிட்டு போகுது. அந்த விஷயம் ஒன்று அப்படின்னா வந்து கையில் பிடிச்சிட்டு போகும்போது நம்மளை இழுத்து தள்ளிட்டு ஓடணுன்ற ஒரு தாட் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. இன்கேஸ் நம்ம வெளியே ஒரு அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் ஒரு தனிமையான இடத்துக்கு தனியாக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து அதுக்கு மேலே நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் என்ன பண்ணால் கையை அப்படியே உடாசிட்டுனாக்கா கையிலேருந்து பிடுங்கிக்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு கட்டுத்தரைக்கு வந்து செஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ஸை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு போகலாலும் ஹியூமனை ட்ரஸ்ட் பண்ணி ரைட் பண்ணுறக்கூடிய மாதிரி இல்லை வெளியே வந்து வாக் விட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ஸை வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த 1 மந்த்தில் என்னென்ன ட்ரைனிங் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியுமோ அத்தனையும் நான் வந்து கொண்டு வந்து கொடுப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து அனாலிசிஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம கிரவுண்டில் லஞ்சிங் பண்ணி கிரவுண்டில் ரைட் பண்ணி எல்லாமே பண்ணோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து நான் எப்படி இதை அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுக்கு ரொம்ப பதட்டம் இருக்குது இல்லையா? பதட்டம் இருக்குது அப்படின்னா வந்து 2 விஷயம் நடக்குது இதுக்கிட்ட. ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து 2 விஷயமே வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுதுனாக்கா, நம்ம வாக் கூட்டு போக சொல்லுவோம், எங்கேயும் கூட்டு போக சொல்ல பதட்டம் ஏற்பட்டால் அப்படியே நெருங்கி வந்து நம்மக்கிட்ட அப்படியே பின்னி பிணைஞ்சி அப்படியே நம்ம மேலே உரசிக்கிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் நம்ம மேலேயே நம்பிக்கை போயிடுச்சுனாக்கா கையிலேருந்து பிடிங்கிட்டு ஓடிடுது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் எதை கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு கேட்க சொல்ல வந்து நம்ம மேலே அப்படியே உரசிக்கிட்டு வந்து இல்லை நம்ம கேட்கறத மீறி வந்து நம்மளை சுற்றிக்கிட்டு நம்மளை தேய்ச்சிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதை வந்து யோசிக்க விடாமல் பண்ணுற விஷயம். அப்படின்னா வந்து பதட்டத்தில் வந்து நம்ம மேலே உரசுது, நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புத்தி யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை தாண்டி ஒரு பதட்ட நிலைக்கு போகுது இல்லையா? அப்போ வந்து என் மேலே வந்து உரசுறதை மட்டும் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சிங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுது. லெஃப்ட் ரைட்டு டைரக்ஷன் சேஞ்சஸ் எல்லாமே ஓகேங்க. சரி, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்போ இந்த ஹார்ஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். அதனுடைய நாஸ்ட்ரில் அப்படின்னா வந்து அதனுடைய மூக்கு வந்து என் கை மேலே பட்டுட்டு இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் டைம். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அது வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த டைம். ஆனால் வந்து நான் ஒர்க் பண்ண சொல்ல எப்போவாவது நான் அதை ஸ்டாப் பண்ணணும்னு கேட்கும்போது வந்து என் மேலே உரசினாலோ இல்லை என் மேலே வந்து புஷியாக வந்து என்னை அனாய் பண்ணுற எனக்கு கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரியே என் மேலே வந்து உரசிச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். டு ஸ்டார்ட் வித் ஓகே, நான் இந்த இடத்துல கேட்குறேன். இந்த இடத்துல பிகினர்ஸ்க்கான டிப் ஒன்று சொல்கிறேங்க. நானும் இது தப்பை பண்ணியிருக்கேன். அந்த பிகினர் டிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னாக்கா, எப்பவுமே வந்து நான் ஒரு சில நேரத்தில் பதட்டமாயிடுச்சு, நான் என்ன கேட்குறேன்றே தெரியல, இந்த பக்கம் போயிட்டு சொன்னேன். திடீர்னு அந்த பக்கம் திரும்பி அதுவே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு நான் விடலை. நான் வந்து இந்த பக்கம் தான் போகணுன்றதை யோசிச்சு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து பிகினர் டிப் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த மாதிரி பதட்டமான ஹார்ஸை இன்னும் மென்மேலும் அதை பதட்டப்படுத்துகிற மாதிரி லைட்டிங் பண்ணக்கூடாது. நான் எப்படி இப்போ அதிகமாக அதுக்கிட்ட எதையும் கேட்கல, அதுவே அதனுடைய வேலையை செய்யிருக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா அதிகமாக நீங்கள் விஷயத்தை கேட்குற மாதிரி லஞ்சிங் பண்ணிங்கனாக்கா அது என்ன ஆகும்னாக்கா பதட்டத்தில் கண்ணா முன்னான்னு ஓடி எங்கேயும் உடம்பு வந்து காயப்படுத்தி ஜாயின்ஸ் அப்படியே உச்சகட்ட பதட்ட நிலையில போயிட்டு அதனுடைய உடம்பை காயப்படுத்திக்கும். அதனால வந்து இது ஒரு பிகினர் ட்ரிப். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம டவுன் அண்டர் நம்ம வந்து கிளின்டன் ஆண்டர்சன் ஃபாலோ பண்ணுறதுனால கிளின்டன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பயங்கரமாக அதை லஞ்ச் பண்ணி லெஃப்ட் ரைட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுவார். பட்
அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அக்ரெசிவ்னஸை பொறுத்து தான், இல்லை அதனுடைய இது பொறுத்த பதட்ட நிலையை ஆப்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அனிமல் இன்ஜூர் ஆகிடும். அதுவும் மெயினாக நம்ம அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உயிரை கொடுத்து வேலை செய்கிற அனிமல்ஸ். அதனால் வந்து அதுக்கு ஏதோ காயப்படுதுன்றதே தெரியாது. அது கச்சா முச்சான்னு வேலை செஞ்சு நம்ம இது பண்ணிடுவோம். ஓகே சரி ஓகே. இப்போ இந்த மாதிரி நான் வந்து 1000 ரவுண்டு சுத்த விட்டேன்னா எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஓகேங்களா? ஆனால் கிரவுண்ட் ஒர்க்கோட முக்கியத்துவம் அதனுடைய முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் நம்ம குதிரை எவ்வளோ நம்மளை கவனிச்சிருக்கு அப்படின்றத கொண்டு வரணும். அப்போ வந்து நீங்கள் வந்து நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன், மெயின்டைன் பண்ணேன், லெஃப்ட் சைடு 1000 சுற்று சுற்றினேன், ரைட்டு சைடு 1000 சுற்று சுற்றினேன்னாக்கா அது எதுக்குமே யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா, என் குரலை அது டிசைன் பண்ணுதான்றது எனக்கு புரியல. நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, இப்போ ஒரு ஒரு கமாண்ட் கொடுக்க போறேன், அது புரிஞ்சு தான் பார்க்குறேன். ஓகே நின்றுச்சு, இருந்தாலும் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் இன்னும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பண்ணேன், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அது அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டு வந்து அப்படியே என் கிட்ட வர பார்த்துச்சு. அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்கி பின்னாடி தள்ளிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து அது தனியாக வேலை செய்யணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கவனிக்கணும். வந்து நம்ம மேலே மோதிக்கிட்டு நம்ம சொல்கிறத கவனிக்காமல் அது பாட்டுக்கு அதனுடைய மனசு ஒரு இடத்துல ஓட விடக்கூடாது. அதனால் வந்து அது மனசு வந்து நம்ம மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே வெரி குட். இப்போ நின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு போயிட்டு ரப். அப்போது ஹார்ஸ் ட்ரைனிங்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இதுதான், ஒரு ஒரு அடிப்படை தான். அது என்னன்னாக்கா, தப்பு பண்ண சொல்ல கஷ்டப்படுத்துறதோட கடினப்படுத்துறதும், நல்லது பண்ண சொல்ல தடவி கொடுத்து அதை சாந்தப்படுத்துறது தான் ஹார்ஸ்மேன்ஷிப். ஓகேவா? கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்ல வேணாம், ஏன்னா மனசளவில் அது உடஞ்சிரும் இல்லையா? கடினப்படுத்துறது, அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுன்னு சொல்கிறது தான் அந்த கடினப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். அப்போது நல்ல விஷயம் இல்லையா? அப்போது நான் மெதுவாக பின்னாடிக்கும் வேறு, நான் மெதுவாக தான் கேட்குறேன், மெதுவாக இப்படி இது பண்ணி கேட்குறேன். தெரியல, ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்டெப் வச்சா, இன்னொரு ஸ்டெப் வச்சா, இன்னொரு ஸ்டெப் வச்சா. குட். அப்போ சரி, நம்மளை வந்து அது கவனிக்க தயாராக இருக்கு. இப்போ நான் எதையோ கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு உடனே ஒரு பதட்டம். இப்போ கொஞ்சம் பின்னாடி 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 நான் இந்த டிரெக்ஷனில் போக சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணுச்சுனாக்கா, ரொம்ப கிட்ட வந்து இப்படி போக ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதனால் என்ன பண்ணுனாக்கா, இவ்வளோ கிட்டெல்லாம் என்கிட்ட வர வேணாம். அதனால் நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, இவ்வளோ கிட்ட வந்த உடனே நான் வந்து அதை பின்னாடி தள்ளிட்டேன். ஓகே? அப்போ வந்து எனக்கு கிட்ட வரக்கூடாது. நான் சொல்லணுனாக்கா கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகணும், என்ன தள்ளி சுற்றி போகணும். போகலாம். இந்த வாட்டி சூப்பர். இந்த வாட்டி ஒரு டீசெண்டான தூரத்தை மெயின்டைன் பண்ணி என்னை சுற்றி வரணும். ஓகே? பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ தூரமாக நின்றுச்சு, ஒரு அடக்கக்கூடாது. நான் நிற்க சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கு, அதை நீ மெயின்டைன் பண்ணு அப்படின்னு. அப்போ தூரமாக நின்றுச்சு, என் மேலே வரலை, நின்று யோசிக்குது, நல்ல விஷயம். ஓகேவா? ஒரு செகண்டு நம்மளுக்காக நிற்கிது இல்லையா? இப்போ போயிட்டு அதுக்கு தடவிட்டு கொஞ்சம் பின்னாடி போகுது. பரவாயில்லையே, போயிட்டு குட் குட். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னாக்கா, சேம் டைரெக்ஷன், ரைட் டைரெக்ஷன் போனேன் இல்லையா? அதே டைரெக்ஷனில் நான் வந்து கொஞ்சம் பின்னாடி போ சூப்பர். பின்னாடி போக கற்றுக்கலாம். இன்னும் பின்னாடி போ, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. நல்லது. இப்போ நான் உன்னை இந்த டைரெக்ஷனில் போகிறேன். கிட்ட வந்தீங்கன்னா நான் உன்னை மிரட்டிடுவேன். கிட்ட வரக்கூடாது, தள்ளி போகணும். தள்ளி போயிட்டான். கிட்ட வர மாதிரி இருந்தது, ஆனால் குச்சியை வச்சு தள்ளி போயிட்டான். அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவை. சூப்பர்.
நல்ல ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முழு நேரமும் நான் வந்து அங்கங்கே கை வைக்கிறேன், அப்படி இது பண்ணுறேன், ஒரு இது பண்ணுறேன். ஆனால் வந்து இது நல்ல மெச்சூர்டான ஒரு நல்ல புதுவாயின்னு சொன்னாங்க. புதுவாயினா பல்லுங்கள்லாம் மொத்தமே முளைச்சிட்டு நீங்கள் உடனே என்ன நினைக்கூடாதுன்னா குழந்தையிலேருந்து புது பல் முளைக்கிறது இல்லை. புதுவாயினா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குதிரை வந்து ஒரு அதனோட ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுங்கன்னாக்கா 2-2.5 வயசுல வந்து 2 பல் முளைக்கும். அப்படின்னா வந்து பால் குடிச்ச பல் விழுந்து 2 பல்லு முளைக்கும். 4 வயசுக்குள்ள வந்து 4 பல்லா மாறிடும். 6 வயசுக்குள்ள 6 ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் பல்லும் முளைச்சு புதுவாயின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு 8 வயசு அந்த மாதிரி, இல்லை 6 சம்திங். ஒரு சில டிபெண்ட்ஸ் குதிரையை பொறுத்து. ஒரு சில சீக்கிரம் விழும், ஒரு சில குதிரைக்கு விழவே விழாது. 3 வருஷம் ஆகி விழாத குதிரைங்களை பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளமையான ஹார்ஸ் தான். பாருங்க, நம்ம ட்ரைனிங் வர குதிரையும் கருப்பு குதிரைங்க தான் அமையுது. சக்தியை தவிர, சக்தி அந்த நொக்கரா புதுசா வந்ததை தவிர எல்லாமே கருப்பு குதிரைங்க. 5 கருப்பு குதிரை, 6, 7, 7 ஹார்சஸ் இருக்கு நம்ம வேலை. இப்போ இங்க டோட்டலா வந்து 10 ஹார்சஸ் ட்ரைனிங் வந்த ஹார்சஸ். நல்ல ஒரு கவுண்ட் போகுது இல்லையா? கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சொல்றது, ஏன்னா அனிமல்ஸ் இல்லைங்களா இப்போதைக்கு. இதுல வர சின்ன சின்ன நல்ல டீம் இருக்கு. அதனால என்னால் வந்து இதுங்களுக்கு ஃபீட் பண்ணிட முடியுது. சப்போஸ் டீமோ இல்லை நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏஸ் பார்ப்போம், கடவுள் எவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு இந்த இது கொடுத்து வச்சிருக்காங்கன்னு. ஓகே, அப்போ டீசென்சிடைசிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? டீசென்சிடைசிங்னா உங்களுக்கு தெரியும். டீசென்சிடைசிங்னா ரோப்பை தூக்கி போட்டால் அது பதட்டம் இல்லாமல் நம்ம முன்னாடி நிற்கிறது. அப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ண சொல்ல அது ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ டீசென்சிடைசிங்கும் போது அமைதியாக நிற்கிறது. இந்த டீசென்சிடைசிங் வந்து எந்த குதிரைக்குமே ரொம்ப முக்கியமான நகரக்கூடாது. அது நகர்ந்துச்சுன்னா பாருங்கள், கை வந்து அந்த இடத்த வச்சுட்டு இந்த கை வந்து எதுக்குனாக்கா ரொம்ப முக்கியம். இந்த கையை வந்து பிகினராக இருக்கு உங்களுக்கு இங்கே ஒரு கண்டென்ட். புதுசாக நான் ஹார்ஸ்மேன்ஷிப் ஆரம்பிக்க போகிறேன், நானும் கிரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறேன், யூடியூப் பார்க்குறேன். என்ன மாதிரி யூடியூப் பார்த்தே கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பிகினர் க்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே ஒரு சில டைம் டீசென்சிடைஸ் பண்ண சொல்ல உங்கள் மேலே வந்து இடிச்சிட்டே சொல்ல இந்த கை வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ போடுறேன், இது வந்து நல்ல டீசென்சிடைஸ்ங்க. இந்த நார்த் இந்தியாவிலே வந்து நல்லா எல்லாரும் டெய்லி கரார் போட்டு எல்லா இடத்தையும் பூச்சமெல்லாம் எடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்றீங்களா, ஈவன் நார்த் இந்தியன்ஸ், நம்ம பொள்ளாச்சிக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க, ஈரோடு எல்லாருமே வந்து டீசென்சிடைசிங் எல்லாம் சூப்பரான ஆளுங்க. பதட்டம் என்ன, நம்ம குதிரைங்களை டீசென்சிடைஸ் பண்ணாமல் வச்சுக்கவே முடியாது. நம்ம குதிரைங்க வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலை பதட்டம் அடைஞ்சிடும். அப்படியே திடீர்னு ஒரு குச்சியை எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களா, ஐயோ உயிரை விட்டுற மாதிரி கடனும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசென்சிடைசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு, ரொம்ப தேவையான ஒரு இதுவும். அப்போ எல்லா இடத்தையும் அப்போ டீசென்சிடைசிங் வந்து பெருசாக இருக்கும்ல. ஆனால் டீசென்சிடைசிங் நம்மளுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு இல்லையா? கிளின்டன் சொன்ன மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோப்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரோப்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், ரோப்புக்கு பயம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இல்லைன்னு தெரிஞ்சாக்கா நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், சிக்கன் ஸ்ட்ரிங் போவோம். இது எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, பக்காவாகவும் இருக்குது. அதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து சும்மா இப்போ இந்த பரவாயில்லையே, இதை வச்சு தான் நான் துரத்துறேன். இதையே வந்து அது புரிஞ்சுது. அப்போ பின்னாடி வந்து அதனுடைய புட்டா சைடெல்லாம் வந்து நான் இது பண்ணுறேன், காலை சுற்றி இது பண்ணுறேன், கழுத்தை சுற்றி இது பண்ணுறேன். இப்போ தூரம் ரிலாக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ரிலாக்ஸ் ஆகுதா ரெஸ்ட் கொடுப்போம். ரிலாக்ஸ் ஆகுது செல்லப்பட்டு நகரக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ண பார்க்கலாம். கண்ணு ரிலாக்ஸிங் சைன்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ் போட்டுருவோம், பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு. பட் எப்பவுமே பழைய வீடியோஸ் பார்க்க புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரிலாக்ஸிங் சைன்லாம் கண்ணை வந்து அப்படி தரக்கு பெருமூச்சு விடுறது, காலை தூக்கி இந்த மாதிரி வைக்கிறது, இது எல்லாமே வந்து ரிலாக்ஸிங். இப்போ ஒரு விஷயத்த ஒரு பக்கம் மட்டும் விட்டுறாம
டீசென்சிடைசிங் மோட்ல இருக்கிறதுனால நான் வந்து ஓகே ஓகே. அப்போ அந்த சைடு ஓகேவா இருக்கு, சைடு கட் பண்ணி ரெக்கார்டிங் போயிட்டு இல்லையா? ஓகேங்க. அப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டீசென்சிடைசிங் வந்து நல்லா பக்காவா ஓகே. இப்போ என்ன பண்ணாக்கா நம்ம பேரலா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சூப்பர். அப்போ இதுக்கு வந்து பக்கத்து கை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நான் வந்து நிற்கிறது வந்து ஒரு சேஃபான பொசிஷன் இல்லை. எனக்கு இந்த குதிரையை பற்றி லைட்டாக தெரியுது, அதனால நான் ஒரு கைடு பண்ணிக்கிறேன். ஒரு சில குதிரைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கையை வைக்காமல் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக உங்கள் மேலே இடிச்சு ஒரு மிதிச்சு தாண்டி போயிடும். அதாவது கை ஏன்னாக்கா அது ப்ரொடெக்ஷன், நம்ம ஒதுக்கிக்கிட்டு அதை தள்ளிடலாம். ஜஸ்ட் அது பேச நகர்த்தி விட்டுனாக்கா அது வேற இடத்துக்கு போயிடும். வெரி குட். வந்து ஸ்டிக் அண்ட் பாருங்க, இந்த ஸ்டிக் அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணுறேன், ரொம்ப தூரம் தான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நான் போயிட்டு கிட்டெல்லாம் அடிப்பேன். அதெல்லாம் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணாக்க ரொம்ப தூரம் ஆரம்பிப்பேன். லைட்டாக நான் அடிக்க சொல்லக்கூடாது, அந்த சின்ன கல் பறந்து போயிடுது கூட மேலே போட்டுட்டா ஏதோ கிளம்பிடுச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரெக்டாக ஒரு மலை அடி வர காடு பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு ஒரு ட்ரைனிங் செட்டப் தான் நம்மளுது. நேற்று வந்து லைட்டாக நான் ஹார்ஸை வெளியே கொண்டு போகிறேன், அப்படின்னா ஏரியாவில் கொண்டு போகல, வாக் கூட்டு போய் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அது எப்படி இருக்குது இதெல்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி லைட்டாக கொண்டு போனேன். கொண்டு போக சொல்ல என்ன ஆச்சுனாக்கா, திடீர்னு என் கையை விட்டு பிடுங்கிட்டு ஹார்ஸ் வந்து நேராக கட்டுத்தரைக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்னால் அந்த சுச்சுவேஷனை பிடிக்க முடியல. ஏன்னா வந்து நான் அதை கொஞ்சம் நம்பி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தேன் பாருங்க, அது என்ன பண்ணுச்சு, தப்புன்னு அதை யூஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி எங்கிட்ட வந்துருச்சு. அப்போ நான் இன்னைக்கு வந்து அதை கொண்டு போகிறேன், நீங்கள் வாங்க நம்ம போய் கொண்டு போவோம். கொண்டு போக சொல்ல அது என்ன பண்ணுது, அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இது பண்ணுதுன்னு பார்க்கலாம். நிறைய விஷயம் நான் இதில் ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஒரு சில விஷயம்லாம் அந்த விஷயம் என்னென்னன்றது நம்ம அப்படியே கூடவே நான் பேரலாக சொல்லிட்டு வரேன். ஓகே. முன்னாடி போனால் ஈஸியாக டிசைட் பண்ணணும்னு நினச்சா நான் எப்படி அலோவ் பண்ணுவேன். முன்னாடி போயிட்டீங்கன்னா நான் எப்படி
சரியா? ஒரு செகண்ட் நீங்க இந்த வீடியோ அப்படியே ஒரு செகண்ட் பின்னாடி பாருங்க. அங்க போயிட்டு அந்த ஆசைக்கு பாருங்க. ஏன்னாக்கா வருத்தம் இப்போ அது எங்களுக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்சு அதெல்லாம் அங்க இருந்து நம்மள வெளியே கொண்டு போறாங்க. பாத்தீங்களா? ரொம்ப காமன் தாங்க. ஆனா இதையும் மீறி நம்ம அதுங்களை தயார் பண்ணோம். அதுதான் நம்ம ஆர்ட்மேன்ஷிப். அதுங்களை புரிய வைக்கணும். நீ பயப்பட தேவையில்ல, நீ எங்க போனாலும் நீ அட்லாஸ்ட் இங்கே தான் வருவ அப்படின்றத அதுங்களுக்கு துரோகம் இல்லாம நம்ம செய்ய கற்றுக்கணும். நடந்துடக்கூடாதுன்றத எதிர்பார்க்குறேன். எந்த அனிமலுமே ரஷ் பண்ணும். டேபிள் வந்து வெளியே இருக்கு, ரஷ் பண்ணி குதிச்சுக்கிட்டு போகும். அந்த விஷயம் இதுகிட்டயே இருக்கு. அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன். அலோவ் பண்ண வச்சு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா மேலே வந்து ஒரு மாதிரி பண்ணுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி கொடுக்கணும். நிறையவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னா பயந்து குரங்குகள்லாம் இருக்குது, சத்தம் இருக்குது. எனக்கு முன்னாடி நடந்தேன்னா அடிச்சுடுவேன். முன்னாடி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் எங்க முன்னாடி போகக்கூடாது. அப்படிதான் குரங்கு அப்படிதான் சத்தம் போடும். மேலே காட்டுற குரங்கு காட்டுற அப்படிதான் அவங்க சத்தம் போடுவாங்க. நீ இப்படி பயந்தா எப்படி அது? எப்படிடா பயந்து எல்லாம் அப்படியே தள்ளக்குள்ளன்னு சத்தம் போடுது. இது இப்படிதான் ஒரு சத்தம் வந்துச்சு. நானும் அப்படியே ரிலாக்ஸாக நின்ட்டு ஒட்டிங்கிட்டு ஓடிடுச்சுங்க சைடு. என்ன போகக்கூடாது சொல்லுவோம், என்ன போகக்கூடாது. ரொம்ப பதட்டம். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. யாரும் மாட்டாங்க. நல்லா உதட்ட தோட்டணும், ரிலாக்ஸ் ஆகிட்டான். இப்போ இந்த மாதிரி இடத்தெல்லாம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளுறேன். நீ போகலாம். எனக்கு சின்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா? பின்னாடி தள்ளுறேன். பின்னாடி போ, பின்னாடி போ. போ. ஒரு ஸ்டெப் வைக்கிறானே, குட். இன்னொரு ஸ்டெப் வைக்கலாமா? பின்னாடி போ. வெரி குட்ப்பா. நல்லா கேட்குறேன். நல்ல புள்ள, நல்ல புள்ளடா. முன்னே வரக்கூடாது. பின்னாடி. அவ்வளோதான்.
அப்படியே வா, ஓகேவா? நல்லா பாருங்க, பாருங்க 2 விரல்ல பிடிச்சிட்டு கயிறை 2 விரல்ல பிடிச்சிட்டு அவன் தின் பண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான். இனிமேல் பதட்டமெல்லாம் குறையணும். தின் பண்ண ஆரம்பிச்சானாக்கா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவனுக்கு தெரியும் இது எதுவுமே ஆகாது, எதுவும் நம்மளுக்கு பின்படுத்துறாரு. கொஞ்சம் பின்னாடி போலாமா? என் மேலே வர பின்னாடி அவனுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன். மேலெல்லாம் இடிக்க முடியாது. ஓகேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நான் ஒரு ஜென்ரலான ஒரு சஜஷன் சொல்கிறேன். யார் ஹார்ஸ்மேன்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, யார் ஒரு பதட்டமான குதிரை ட்ரெயின் பண்ணுறீங்க, யார் கிரவுண்ட் ஒர்க்கிங் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு ஹார்ஸை ட்ரைனிங் ப்ராசஸில் போகிறோம், எடுத்து நம்ம அதை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேடலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஏன்னா டைரெக்டாக ஒரு பதட்டமான குதிரை சேடலில் சப்போஸ் விட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணால் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் அதை பிடிச்சி உடனே ஸ்டாப் பண்ணி கழுத்து இழுத்து நிற்க வைக்கிற அளவுக்கு டேலண்ட் இருந்தால் பரவாயில்ல. பட் அதெல்லாம் டெவலப் ஆகாத முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கொண்டு போயிடுறேன், நான் என்ன ஒரு இதில் வந்தீங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு உங்களை இழுத்துட்டு ஓடிடும், இல்லை சேடலில் வந்து ஒரு 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 ஆபத்தான சூழ்நிலை உங்களை போட்டுடலாம். அதனால வந்து பிஃபோர் எக்ஸ்பீரியன்சிங் இன் சேடல் மேலே போகிறதுக்கு முன்னாடி கிரவுண்டில் எழுதி பார்த்து பாருங்க. முன்னாடி வரக்கூடாதுடா, பின்னாடி தானே நிற்கணும், தப்புடா. அவ்வளோ தூரம் நில்லு, நான் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டேன், நீயே நில்லு, உனக்கு உன் பதட்டம் நீ தான் கழிச்சுக்கணும். நீ வந்து என் மேலே ஒட்டிக்கிட்டீனாக்கா எப்படி? சரி, பதட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி தூரம் நின்று அதை சாந்தப்படுத்த கற்றுங்க. ஏன்னா வந்து உங்கள் மேலே வந்து இடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு உண்மையாகவே எங்கள் பாசத்தில் இதை அடிக்கவே முடியாதுங்க. அந்த ஓனர் கூட வந்தார், அவ்வளோ செல்லமாக வச்சுருக்காரு. அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டார், உடம்பு குறைஞ்சிட போகுதுங்க பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. பாசம் இப்படியெல்லாம் வச்சுருந்தாரு. வேலை கொடுத்தா உடம்பு குறையும், என்ன சொல்கிறது, கொஞ்சம் அதனுடைய திறமையும் அதனுடைய இது வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதை நம்ம அப்பப்போ வேலை வாங்கினா தான் உடம்பு லைட்டாக குறையதான் செய்யும், வேர்வை விட தான் செய்யும். நான் சொல்லிட்டேன், அதான் இந்த மாதிரி தான் பண்ண முடியுங்க. நம்ம அனிமலுக்கு ஃபீட் பண்ணுறதுலாம் குறை வைக்க மாட்டோம், பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்மக்கிட்ட. அதனால் வந்து ரொம்ப தொப்பைங்கப்பயமா கொழுப்புமா இல்லாமல் நல்லா ஃபிட்டாக தான் இருப்பாங்க நம்ம அனிமல்ஸ் எல்லாம். இந்த சத்தம், அந்த தகர மேலே ஒரு சத்தம் வருது, அந்த சத்தத்துக்கு அவ்வளோ பதட்டமாகுது. ஓகேடா, நடந்து போவோம் வா. நல்லா நடந்து வந்தால் தான் அப்புறம் நான் கடலில் போகும்போது இன்னும் போக முடியுங்களா? பார்த்தா போயிட்டு இன்னும் போயிருக்கீங்கன்னாக்கா பொறுமையாக போகிறேன். பின்னாடிதான் வட்டம். என் கையில் பச்சை பின்னாடி ஏரியா மறந்துச்சு. இப்போ அதுக்கு அந்த ரேஞ்சு தாண்டி போக முடியாதுடா. ரிலாக்ஸ் ஆகுது. நாங்கள் கொண்டு போய் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ். நிறைய பேர் பிளிங்கர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்பாங்க. அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. கண்ணை மறைச்சிடுற மாதிரி வச்சு ஓட்டுவாங்க. அதை போட்டு ஓட்டினா இது அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். பட் ஒரு அர்ஜென்ட்டு ரொம்ப பதட்டமாக இருக்குது, அன்றைக்கே ஓட்டியா நான் நகர்
வந்துருமா சைடில் வந்துடுறேன் ஜானி. பிளிங்கர்ஸ் வந்து ஒரு சில நேரத்தில் தான் யூஸ் ஆகும், அதனால் வந்து பிளிங்கர்ஸ் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண முடியாது. பிளிங்கர்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனு, பட் அந்த ஹார்ஸும் ரொம்ப ரிஸ்கி தான், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளிங்கர்ஸே நம்பாதீங்க, அந்த குதிரையை வந்து சாந்தப்படுத்துங்க, எல்லாத்தையும் பார்க்க வைங்க, சைடில் வீட்டில் பார்த்து ஓடுற மாதிரி பண்ணிடுங்க. மறுபடியும் வாக் கூட்டு போவோம். நம்மளுக்கு முன்னாடி போயிடக்கூடாது, அதுதான் இது சொல்லிட்டு வேண்டியது. நம்மளுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா அப்புறம் அது இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ கூட லைட்டாக என் கையில் ப்ரெஷர் ஃபீல் ஆகுது. ப்ரெஷர் வந்து பின்னாடி போகலாம், பின்னாடி குட். அவ்வளோதான், வாய்ஸ்க்கே கேட்டுருச்சு பாருங்க, வாய்ஸ்க்கே அப்படியே சார் அப்படின்னு கிளம்பிச்சு இல்லையா, அப்போ வந்து அதுக்கு தெரியுது. இப்போ வீட்டுக்கு போக சொல்ல ஸ்லோவாக திருப்பலாம். இப்போ போதும், இது வரைக்கும் சும்மா வெளியே என்விரான்மெண்ட் இது பண்ணால் சும்மா இந்த இடத்துக்கு கொண்டு போகுமா, என்ன பண்ணுறோம். மேலெல்லாம் டச் பண்ணக்கூடாது, மேலே டச் பண்ணக்கூடாது, மேலே டச் பண்ணாமல் நிற்கணும், ஓகேவா. சரி சரி சரி. என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், இங்கே தானே இருக்கும், என்ன வேணும் இரு. சரி சரியா, தங்கம் சில மாதிரி இருக்கு. இது இந்த இடம்லாம் வந்து இந்த தழெல்லாம் கீழே வந்து சவுண்ட் இதெல்லாம் வந்து நல்ல டீசென்சிட்டி. போகிறதுக்கு நீங்கள் அலோடே இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன். அவ்வளோதான், நீ முன்ன போகவே முடியாதுடா, நான் தான் வந்து இரு கொஞ்ச நேரம் இரு. இதெல்லாம் வந்து சின்ன அந்த முள்ளெல்லாம் இருக்கு, சின்ன பகுதி, சந்து பகுதி. நீ பின்னாடி போ, பின்னாடி போ, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டான் பாரு. இப்போ நான் இதுக்குள்ளே வந்துடுறேன். இந்த முள் வந்து அவன் மேலே உரைச்சிக்கிட்டே வெளியே வருவான், கொஞ்சம் பதட்டமாகி ஓடி வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிறேன். இந்த துவாரத்து உள்ள நுழைய சொல்ல வந்து நிறைய பின்னாடி போடா டே, என் மேலே இரிட்டேட் பண்ணாதா, பின்னாடி போ. துவாரத்து உள்ள வெளியே வர சொல்ல வந்து இதுங்க ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம ட்ரைனிங்கில் இன்வால்வ் ஆகும். ஸ்டேபிள் விட்டு மெதுவாக வெளியே வரணும், பாதி கால் உள்ளே இருக்கணும், பாதி கால் ஸ்டேபிளுக்கு வெளியே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைப்போம். கிரவுண்ட் ஒர்க்கு தாங்க மந்திரங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ரைடராக வேணா இருக்குங்க, கிரவுண்ட் ஒர்க் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரைடிங்கே அப்படியே பக்குவம் அடைஞ்சிரும். ரைட்லேயே எல்லாமே பண்ணுவீங்க, ஓகே. ஓகே போலாமா, நோக்கி நடக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து முன்னாடி மட்டும் போக விட மாட்டேன், பின்னாடி போ. நான் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட போகிறேன் இப்போ, ஓகேங்களா. ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா, இப்போ எதுவுமே வரணும். எனக்கு முன்னாடி நீ போகாதடா, நான் போனா நீ போ அப்படின்னு இல்லை, பொறுமை வேணும். நான் ஒன்னா நீ 2 1 2 வைக்கிறேன், நான் 1 வைக்கிறேன், 1 2 வைக்க கூடாது. முன்ன போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நீ ஒன்று ஃபீல் பண்ணாத. இப்போ 1 1 தான், அவ்வளோதான். 2 2 தான், 3 3 தான். அது நீ கொஞ்சம் கொஞ்சமாக என் கிட்ட வந்துட்டா நான் பின்னாடி சொல்லுவேன். 1 2 3 4 5. என்னை மீறி போனேன்னா அடிபடுவேன். ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான். பொறுமையாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கணும். இதெல்லாம் எப்போ கற்றுப்ப? இல்லை நீ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், பின்னாடி தரச்சுமா, பின்னாடி போ, எங்கே நில்லு, எங்கே 1 ஏய் 1 3 போகிறேன், அப்படியே 1 அவ்வளோதான். ஏய் 1 1 2 இல்லைடா, சரி மறுபடியும் 2 3 4 அவ்வளோதான். 5 2 ஸ்டெப் வைக்காதா, 7 8 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுமா, 1 2 3 4
5 6 8 9 10. என் கையில் ப்ரெஷர் வந்துடுச்சு. என் கையில் ப்ரெஷர் வரக்கூடாது. நான் இங்கே ப்ரெஷர் வச்சுருக்கேன் இல்லையா, இதை பிடிச்சிருக்கேன் இல்லையா, இதை தாண்டி அது கழுத்து என்னை இழுத்துச்சுனாக்கா எனக்கு இங்கே ப்ரெஷர் ஃபீல் ஆகிடுச்சு. ப்ரெஷர் ஃபீல் ஆகும்போது அது மைண்ட் வந்து எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு, எனக்கு தாண்டி விட்ரா போடுறன்ற ஒரு இது வருது. அதனால் என் கையில் எப்போ ப்ரெஷர் வருதோ அப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9. கையில் ப்ரெஷர் வரல, இது வரைக்கும் வரல. யா, குட் குட் குட். நல்ல புள்ளைய வரணும். அது மாதிரி அவ்வளோதான், 2 ஃபிங்கர் தான் பிடிச்சிருக்கேன், ப்ரெஷரே வரல. ஓகேவா, நல்ல பிள்ளையா வரணும். இவர் நான் சூப்பராக உங்கள் டேலண்ட் எல்லாம் வெளியே கொண்டு வரோம். நல்லா இது நம்ம டீம் இருக்காங்க, எல்லாருமே உன்னை ரைட் பண்ணுவாங்க. நீ அப்படியே முன்னே வந்துட்ட, ஆனால் என் கையில் ப்ரெஷர் இல்லை, ஆனால் நீ முன்னே வந்துட்ட டாக்டர். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பின்னாடி போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் நல்ல மூச்சு விட்டாவே வந்து ரிலாக்ஸிங். இப்போ என் கையில் ப்ரெஷர் இல்லை. கையில் ப்ரெஷர் வந்துடுச்சு. அங்கேதான் நகரக்கூடாது. ரிலாக்ஸ் ஆகலாமா? நீ ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகு. கொஞ்ச நேரம் பதட்டம் ரிலாக்ஸ் ஆகும். சரி ஒன்றும் சரி. இந்த கண்டெல்லாம் அழிச்சிருக்கு, எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. 1 2 3 நாளைக்கு நீ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதனால உன்னோட இப்போ எனக்கு அனாயிங்க வச்சு, அதனால கிட்ட வீடு வர ரொம்ப அர்ஜென்ட்டாக எடுத்துட்டு போகிறேன். மேலே மட்டும் வந்துடாது. கேட்டை பார்த்தவொடனே அடுத்த செகண்ட் நான் கேட்டை திருப்பி அதான் கேட்டை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அப்படியே ஜாலியாக இந்த குழந்தைங்க மாதிரி டூர் போனால் ஸ்விம்மிங் பூலை பார்த்த உடனே பசங்க ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஓடிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல். இல்லை மெதுவாப்பா, நான் பார்த்துக்கிறேன், மெதுவாப்பா. அவ்வளோதான். இந்த மாதிரி எவ்வளோ புதுப்பாயாக இருக்குது, இவ்வளோ மெதுவாக நடக்குது. கொஞ்சம் பின்னாடி போகுமா, கொஞ்சம் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி. அவ்வளோதான். இன்னொரு ஸ்டெப். அவ்வளோதான். குட். இப்போ மெதுவாக நடத்துகிற. 1 2. நீ வர முடியாது முன்னாடி, ஓகேவா? உனக்கு பொறுமை வேணும், பொறுமை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கையில் ப்ரெஷர் இல்லை. இது ஒன்று சரி, பொறுமை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்துறேன் எங்களுக்கு, பொறுமை சொல்லி கொடுத்துருக்கேன். கட்டாமச்சான் நான் கிளம்புறேன் ஓடுறேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு அதுங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையை நல்லா சொல்லி கொடுக்கணும் உங்களுக்குலாம். நல்ல புள்ளடா, ஆனால் என் மேலே மோதுற. இப்போ சரியா பொறுமையாக கேட்டுக்குள்ளே போகிறேன், சரியா? ஓகேவா? சரி, மூச்சு விட்டு ஓகே. பிச்சு விடுவ பிச்சு. பொறுமை குழந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கேட்டு உள்ள போன உடனே ஓடினேன், குண்டு விடுவேன். அவ்வளோதான். ஒரே ஸ்டெப் மெதுவா வா. விடக்கூடாது. என்ன பண்ற நீ? இல்ல விடக்கூடாதுடா. சரிடா, வர்ற தலை மட்டும் உள்ள அவ்வளோதான். பிச்சு. வா. பார்த்தீங்களா, போகும்போது இருந்த வேகத்தை விட கொஞ்சம்
சரி ரொம்ப வர அங்கே இரு பார்த்துட்டா குட் சரி சரி ஜானகி போயிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க நீ பார்த்தப்ப நானும் பயந்துட்டு ஜானகி அங்கே போயிட்டு இதனுடைய சாப்பாடு அன்னக்கூடையில் இருக்கும் அது எடுத்து கூட அப்படியே கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணேன் வெளியே போயிட்டு வந்தேன் இப்போ நான் அதுக்கு ஃபீடு கொடுக்க போகிறேன் அப்போ வந்து நம்ம ட்ரைனிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா டைமும் அது கூட இருக்க பார்க்கணும் நல்லா கொஞ்சமாக ஃபீடு வாடா சாப்பிட்றேன் சாப்பிடுமா நீ சாப்பிடு நான் இருக்கேன் ஏன்னா ஃபீடிங் எல்லாமே நம்ம கொடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கண்ட்ரோலை மீறி அது கச்சா முச்சானு போய்கிட்டு இருக்கோம். அது எதனா ஒன்று இது பண்ணிட்டு ஃபீடை சாப்பிட சொல்ல வந்து நம்மளை ஓடி வந்து கடிக்கிறது, நம்மளை இயர் பின் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுற குதிரை தயார் பண்ணுறதுல அதுவாக உருவாக்கும். ஆனால் நம்ம ஒரு நல்ல கம்பேனியன் குதிரையை உருவாக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் ஒர்க்கில் ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி ட்ரஸ்ட்டு அப்படின்னா ரெஸ்பெக்ட்டு, ட்ரஸ்ட்டு, கான்ஃபிடென்ஸு, டீசென்சிடைசிங், அது மாதிரி பல ஃபேக்டர் இருக்குது. அது மொத்தம் ஒன்றா சேர்ந்த உடனே ஒரு நல்ல கம்பேனியன் ஹார்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது யூ வில் ஹேவ் டு ப்ரிப்பேர். நம்ம டைமை கொடுக்கணும். டைமை வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ப்ராசஸ் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நிறைய கிரவுண்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ப்ராக்டிஸ்க்கு தான் நிறைய செஷன்ஸ் பண்ணுவேன். எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கான இது இல்லை, யாரும் ஹெல்ப் இல்லாததுனால நான் மட்டும் தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போது ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நியூ ஹார்ஸோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அவருடைய ஓனருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சப்போஸ் இங்கே ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன்ற விஷயம் அவருக்கு தெரியணும் இல்லையா? அதனால் வந்து இதை வீடியோ சீரீஸாக எடுத்து அப்படியே ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இருப்பீங்க. நம்ம முன்னோர்கள் வழியில் குதிரையை இது பண்ணவங்க அவங்களெல்லாம் நிறைய வியந்துருக்குங்க. நம்ம சும்மா படிச்சுட்டு ஃபாரின் ட்ரைனர்ஸ்லாம் பார்த்து ட்ரெயின் பண்ணுறோம். ஆனால் அவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு கலையை வந்து நுட்பமாக வச்சுருந்துருக்காங்க தெரியுங்களா? அதுக்கு வைத்தியம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு லெவல் வைத்தியங்க இருக்குங்க. நம்ம அந்த எல்போக்கெல்லாம் நான் வந்து நாட்டு வைத்தியத்திலாம் சரி பண்ணேன். என்ன தான் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் இருக்காது. ஆனால் நாட்டு வைத்தியம் அப்படியே டக்குன்னு கேட்குது. ஆனால் அதை கொஞ்சம் ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் மருந்து கொடுக்குறேன், எனக்கு 20,000 கொடு, 30,000 கொடு, நான் வயிற்றுக்கு போட்டேன்னா சரியாயிடும். அதெல்லாம் நத்திங்க. எவன் உண்மையாக இருக்கானோ அவன் வந்து கண்டிப்பாக இதை ஒரு ஓப்பனாக இருக்காங்களான்னு பார்த்து அவங்கக்கிட்ட தம்பி இது பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இதுதாங்க இன்றைக்கி லெசன்ஸ். நாளைக்கு வந்து பார்ப்போம். அடுத்து நாளைக்கும் கிரவுண்ட் ஒர்க் எடுப்பேன். அதுக்கப்புறம் ரைடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டேவே ரைட் பண்ணிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இது நல்ல புல்லை, நல்ல தங்கமான புல்லை. எங்கேயும் நவுறதுக்கெல்லாம் உனக்கு அலோடு இல்லை. நீங்கள் என் கூடவே இருக்கலாம். ஆடு சாப்பிடு ஒன்றும் இல்லை. ஓகேங்க, மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேன். கடைசியாக வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். until then bye. பக்லிங்டன் ஹார்ஸ்மேன் சார்பாக இந்த குதிரை சமூகம் வளரட்டும். தேங்க்யூ. பை.